வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முழு ஆட்சி காலத்தில் பெரும் அளவிலான கடனை இந்த அரசாங்கம் ஒரே ஆண்டில் பெறவுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் விமர்சனம். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நெடுந்தீவு கடற்பரப்பில் 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மனித உரிமை மீறல்களை விசாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் வரை நீதி நிலைநாட்டப்பட சர்வதேச நடவடிக்கைகள் அவசியம். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை. தற்போது சிறையில் உள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு வாக்குமூலம். தொடர்பது விரிவான செய்திகள். அரசாங்கங்கள் முழு ஆட்சி காலத்தில் பெரும் அளவிலான கடனை இந்த அரசாங்கம் ஒரே ஆண்டில் பெறவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் விமர்சித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பேசும்போது அவர் மேலும் கூறுகையில், அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ள போதிலும் வழங்கிய எந்த வாக்குறுதியும் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. தற்போது உள்ளூராட்சி அதிகாரம் கிடைக்காவிட்டால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடன் பெற்ற நாட்டை நிர்வகிப்பதற்காக ஆட்சியாளர்கள் எதற்கு என்று முன்பு கேள்வி எழுப்பியவர்களே இன்று வரவு செலவு திட்டத்தில் இடைவெளியை நிரப்ப மாத்திரம் $7 பில்லியன் கடன் பெற திட்டமிட்டுள்ளனர். மேலும் வரியை குறைப்பதற்கும் மின் கட்டணத்தை குறைப்பதற்கும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் எதற்காக? தாம் ஏமாற்றப்பட்டுள்ளதாக உணர்ந்துள்ள மக்கள் ஏமாற்றியவர்களுக்கு ஒரு சிறந்த பாடம் கற்பிக்க தயாராக வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கம் மக்களுக்கு தக்க பதிலளிக்க வேண்டும். மாறாக இந்த தேர்தலிலும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்தால் அவர்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து விடுவார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசு வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பின்னர் பொருட்களின் விலைகளையோ சேவை கட்டணங்களையோ குறைக்கப்பட மாட்டாது. எனவே ஐக்கிய மக்கள் சக்திக்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஏனைய சிறிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதால் எந்தவிதமான பயனும் இல்லை என்றார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியால் பல உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தமபண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் வேட்புமனு பட்டியல்களின் வேட்புமனுக்கள் அசல் பிறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் நீதிமன்றங்கள் மூலம் நீதி நிலைநாட்டப்படும் என்று நம்புவதாகவும் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாத ஆரம்பத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிராந்திய இணைப்பை வலியுறுத்தும் முக்கிய செய்தியை வெளிப்படுத்தும் வகையில் தனது விஜயத்தை நிறைவு செய்து ராமேஸ்வரத்திற்கு பயணிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை அவர் இலங்கையில் தங்கியிருப்பார். 6ஆம் தேதி தனது இலங்கை பயணத்தை முடித்துக் கொண்டு ராமேஸ்வரத்திற்கு செல்லவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி புதிய பாம்பன் பாலத்தை கட்டுப்பாட்டில் திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிராந்திய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் முக்கியமான நிகழ்வாக அமையும் என்றும் கூறப்படுகின்றது. குறிப்பாக இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டமை, நோய் தொற்று காலத்திலிருந்து நிறுத்தப்பட்ட சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டவை ஆகியவை இந்தியாவால் பிராந்திய ஒருமைப்பாட்டின் வெளிப்பாடாக குறிப்பிடப்படுகின்றன. மேலும் இலங்கைக்கு விஜயம் செய்யும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்திற்கு செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நெடுந்தீவு கடற்பரப்பில் 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான ஒரு படகும் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படை மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த 11 மீனவர்களும் பிடிபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைதான மீனவர்கள் மயிலட்டை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை இளவை வலைகளை பயன்படுத்த மீன்பிடி முறைமையை படிப்படியாக நிறுத்த முடியும் என்று ராமேஸ்வரம் மாவட்டத்தின் விசைப்படகு மீனவ சங்க தலைவர் ஜேசுராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் தொப்புள்குடி உருவான இந்திய இலங்கை மீனவர்கள் மீன்பிடி தொழிலை சுமூகமாக மேற்கொள்வதற்கு இரு நாட்டு அரசாங்கமும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வவுனியாவில் நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற இந்திய இலங்கை மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளது பேச்சுவார்த்தையின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்திருந்தார். உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் வரை நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கான சர்வதேச நடவடிக்கைகள் அவசியமாகின்றன என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி உட்பட 4 நபர்களுக்கு ஐக்கிய ராஜ்யம் விதித்த தடைகள் தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பொறுப்புக்கூறலை வலியுறுத்த பல்வேறு நாடுகள் பிரித்தானியா உட்பட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ந்தும் நடவடிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. இலங்கை இந்த விவகாரத்தில் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கும் வரை சர்வதேச நாடுகள் தொடர்ந்தும் தடைகளை விதிக்க வேண்டிய நிலைமை உருவாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் போர்க்குற்றங்களை விசாரணை செய்வதற்காக ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையும் வசம் உள்ள ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. முன்னதாக நாட்டின் உள்நாட்டு போரின் போது ஏற்பட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு படை தலைமை அதிகாரி ஜெனரல் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரணகுட, முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரி ஆகியோருக்கு எதிராக திங்கட்கிழமை ஐக்கிய ராஜ்யம் தடைகள் விதித்ததுடன் புலிகள் அமைப்பின் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் தலைவரான கருணா அமான் என்று அறியப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மீதும் இதேபோன்ற தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத், பிற நாடுகளால் எடுக்கப்படும் இத்தகைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் இலங்கையின் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காது என்று குறிப்பிட்டிருந்தார். இலங்கையிலும் இந்தியாவிலும் பிரிட்டனின் காலனித்துவ ஆட்சியாளர்கள் இழைத்த அநீதிகள் மற்றும் அட்டூழியங்களுக்கு நீதி வழங்கப்படாத நிலையில் பிரிட்டன் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை தடைகளை விதிப்பது எதிர்மறையான செயல் என்று முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகுட தெரிவித்தார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். தனது கடந்த கால செயற்பாடுகளுக்காக இன்னமும் மன்னிப்பு கூறாத பிரிட்டன் காசா, சிரியா, ஆப்கானிஸ்தான், லிபியா போன்ற பகுதிகளில் இடம்பெறும் சம்பவங்களை பற்றி மௌனமாக உள்ளது என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் மேற்கத்திய நாடுகளான பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பாவில் புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்கள் இன்னமும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதோடு அந்த நாடுகளின் அரசியல்வாதிகள் மீது அவர்கள் செல்வாக்கு செலுத்தவும் முயற்சிக்கின்றனர். அத்துடன் இலங்கை ராணுவ தலைவர்களுக்கு எதிராக தடைகள் விதிக்கவும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் இந்த குழுக்கள் நீதி திரட்டுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் இலங்கை அரசு தனது ராணுவ தலைவர்களை உறுதியாக ஆதரிக்க வேண்டும், வெளிநாட்டு தடைகளை தீவிரமாக எதிர்க்க வேண்டும் என்றும் வசந்த கரணகுட தெரிவித்துள்ளார். பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் குரங்குகள், மயில்கள் மற்றும் அணில்கள் குறித்து சமீபத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் அறிக்கை நாளை வெளியிடப்பட எதிர்பார்ப்பதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வன உயிரினங்கள் பற்றிய தேசிய கணக்கெடுப்புக்கு அமைவாக அவற்றை முகாமைத்துவம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் குரங்குகளின் தொல்லைகளை கட்டுப்படுத்த மத்திய மாகாண சபை 100 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. கண்டி மாவட்ட செயலகத்தில் விவசாய மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தலைமையில் நடைபெற்ற கண்டி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் தகவல் வெளியிட்டிருந்தார். கண்டி மாவட்டத்தில் உள்ள குரங்குகளை கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ரந்தனிகல நீர்த்தேக்க பிரதேசத்திற்கு அருகில் உள்ள தீவு பகுதிக்கு அவை மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக குரங்குகளை பிரித்தல், அவற்றை கூடுகளில் அடைத்துக் கொண்டு செல்ல அவை விடப்படும் இடங்களில் மின்சார வேலிகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்துள்ளது. மாதிரி நீதவான் நீதிமன்றம் அண்மையில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட 8 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு வெலிகம பெலன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக கடந்த 4ஆம் தேதி வெலிகம தலைமையக பதில் போலீஸ் பரிசோதகர் உபல்குமார் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பின்னர் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் 6 சந்தேக நபர்கள் கடந்த 21ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கடந்த 20ஆம் தேதி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனும் சரணடைந்திருந்தார். தற்போது விளக்கமறியலில் இருக்கும் அவர் மீது குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது.